ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎம்லேருந்து விட்ரா பண்ணும்போது ரொம்ப ஃபண்டு கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பர்சனலாக கால் பண்ணி கேட்கும்போதும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படின்னா, $1 வந்து ₹40 தான் வருது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம $3 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா $120 தான் வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து $3 வந்து ஆல்ரெடி டூ கேப்சாலேருந்து ஒர்க் பண்ணி ஆர்டிஎம்மில் பே அவுட் போட்டு வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு டாலராக போட்டால் $40 தான் வருதுன்ற பட்சத்தில் இப்போ ஒரு $3 $2 அது போல் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இதுக்கு வந்து இது மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம 120, அதாவது வந்து ஒரு டாலராக போட்டால் $120 வர இடத்துல இதே $3 ஒரே ஏரியாக போட்டோன்னா நம்மளுக்கு வந்து $185, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ₹65 எக்ஸ்ட்ரா தான் வருது. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற பேமெண்ட் மெத்தட் வந்து இவ்வளோ நாள் நான் வந்து என்னோடய பேங்க்கில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது எதுனா கூகுள் பேயில் யூஸ் பண்ணுறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே யூஸ் பண்ணுன்ற பட்சத்தில் ரொம்ப வேகமாக வந்து நம்மளுக்கு ஃபண்டு வந்து கிடச்சிடுது சீக்கிரமாக. அதனால தான் நான் கூகுள் பேயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேங்க்கில் போனீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ண உடனே நான் வந்து டிபிஎஸ் பேங்க் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இப்படி காமிக்குது. செலக்ட் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கீழே போய் எவ்வளோ ஃபண்டு போட போகிறீங்க அப்படின்னு $3னா $3, அதாவது வந்து $3 போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபண்டு காமிச்சிடும். எவ்வளோ ஃபண்டு வரப்போகுது, $177 வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதே நான் $1 போட்டு காமிக்கிறேன். $1 போட்டோன்னா $40 தான் வருது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $3 போடும்போது $177 வருது. $1 போட்டோன்னா வெறும் $40 தான் வருது. அப்போ வந்து $30 மேலே கமிஷன் எடுக்கிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு $2 $3 மேலே வச்சுட்டு போடுங்க. அப்படி போடும்போது இன்னும் நல்ல அமௌண்ட்டே நம்மளுக்கு வரும். இப்போ நான் யூஸ் போகிற ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் பே மூலிமா தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் கூகுள் பே கிளிக் பண்ணிட்டு செலக்ட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் சேமு. இதில் நான் $1 சும்மா போட்டு காமிக்கிறேன். $1 போடும்போது பார்த்தீங்கன்னா $48 வரும். அதாவது வந்து உங்களுக்கு பேங்க்கில் யூஸ் பண்ணிங்கன்னா $40 வரும். கூகுள் பேயில் யூஸ் பண்ணிங்கன்னா $48 வருது. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் டைம் வந்து மாறும். நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக $3 போடுறேன். $3 போட்டோடனே கீழே வந்து $185 வரும். இதே நீங்கள் ஒரு டாலராக போட்டிங்கன்னா இதுலேயே கூட எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $130 அது போல் தான் வரும். $3 போடும்போது $55 அது போல் எக்ஸ்ட்ரா வருது. நம்ம வந்து இது பெருசாக வந்து ஒன்றும் ப்ராஃபிட்டுக்காண்டி இது ஒர்க் பண்ணல, சும்மா சைடில் மாதிரி தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் இதில். அதனால் வந்து ஒரு $10 கூட நம்ம காசு தான் அது. அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது போல் போய் ஸ்ட்ரெயிட்டாக $3 USDயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ ஆல்ரெடி வந்து என்னோடய ரெக்வஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா $3 கொடுத்து சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே யூஸ் பண்ணும்போது 2 authentication ஃபேக்டர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப சேஃப். ஏன்னா 2 authentication ஃபேக்டர்ன்றது வந்து நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு எப்படி அது அப்படின்னு போனீங்கன்னா 2 authentication ஃபேக்டர் உள்ளாரவே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். அந்த டீட்டெயிலில் வந்து இது கூடவே பேங்க்கை லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 authentication ஃபேக்டர் வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கோடு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1 minute அதாவது 30 seconds மாறிக்கிட்டே இருக்கும். அது போல் வந்து நான் டபுள் வே authentication நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து இப்போ அதை போய் ஓப்பன் பண்ணி என்ன கோடு இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, நான் authentication ஃபேக்டரை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். 2 வே authentication. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்த தடவை பேமெண்ட் போடும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஆனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனால் மட்டும் கன்ஃபார்ம் ரிசீவ்டு கொடுங்க. நீங்கள் அமௌண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ரிசீவ்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு வந்து இன்கேஸ் மிஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கீழே வந்து உங்களுக்கு கேன்சல் காமிக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபண்டு ரிசீவ் ஆகும் பட்சத்தில் கன்ஃபார்ம் ரிசீவ்னு கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வரதை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்ததுக்கப்புறம் மட்டும் அந்த கன்ஃபார்ம் ரிசீவ்டை கொடுங்க. இப்போ நான் போயிட்டு என்னோடய கூகுள் பேயில் நான் செக் பண்ணுறேன். இப்போ $3 போட்டது வந்து எனக்கு ப்ராசஸ் ஆகிடுச்சு. ப்ராசஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கொடுத்து முடித்தேன். ஏன்னா $3 வந்து என்னோடய கூகுள் பே அக்கௌண்ட்டில் இந்த வளம் கொண்டான்றவர் மூலிமா எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ ரிசீவ் பண்ணிட்டேன் அந்த அமௌண்ட்டை. அதை காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, வளங்கொண்டான் ஹேமனந்த்ன்றவர் வந்து எனக்கு இந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டார் ஃபுல்லாக.
ஸோ இப்போ போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வரும். ஸோ இது போல் $3 போட்டுன்ற பட்சத்தில் நம்மளுக்கும் ஓரளவுக்கு அது பெனிஃபிட்டு. அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபண்டு ரிசீவ் பண்ணால் மட்டும் ஃபண்டு ரிசீவ் ஆகிடுச்சின்னு கொடுங்க. சப்போஸ் ஃபண்டு ரிசீவ் பண்ணாமையே நீங்கள் முதல்ல பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் ஃபாலோப்பே பண்ண முடியாது. இதில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பேங்க்கில் அமிச்சாலும் ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டு தான் வரும். ஆனால் வந்து நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணுறது இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னுவேன். நான் அடுத்த பேமெண்ட் இதே கேப்சாவில் அடுத்த பேமெண்ட் எப்படி போடுறதுன்றதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.